friends, நான் உங்க சுபைதா zacs.kitchen இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. இன்னைக்கு ஒரு சூப்பரான இடியாப்பம் வச்சு ஒரு அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இடியாப்பம் எப்படி செய்யறது அப்படின்ற ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ மீதி போன இடியாப்பத்தை நம்ம எப்படி வந்து ஒரு சூப்பரான டிஷ்ஷாக மாற்றி நம்ம இதை வந்து கொடுக்குறது அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் ஒரு சூப்பரான சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டும் நான் வந்து வச்சுருக்கேன். அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இல்லாதவங்க எப்படி செய்யணும் அப்படின்றதையும் இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எனக்காக பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். அதோடைய சேர்த்து 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் இதில் வந்து 1 வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 3 பச்சை மிளகாவை நல்லா இப்படி 2 கிள்ளி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். திரும்பவும் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இந்த கருவேப்பிலை பச்சை மிளகா சேர்க்கும் போது ஒரு சூப்பரான ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை வேணாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் முட்டை உடச்சி ஊற்றி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் முட்டை போட்டு நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டாச்சு. கிளறினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வச்ச மட்டன் குழம்பு. இந்த மட்டன் குழம்பு நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மட்டன் குழம்பு இல்லாதவங்க எப்படி செய்யணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ மட்டன் குழம்பு இல்லை அப்படின்னா இதை வந்து 2 விதத்தில் செய்யலாம். உங்ககிட்ட வேறு எந்த குருமா, புளிக்குழம்பு, சாம்பார் தவிர்த்து நீங்கள் மற்ற எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, இந்த குழம்பே இல்லை அப்படின்னா வெங்காயம் வதங்கி முட்டை போட்டுட்டோம் இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி நம்ம ஒரு தக்காளியை நல்லா பொடுசை நறுக்கி நம்ம வந்து கிளறிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதோடைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு மட்டன் குழம்பு இல்லைன்னா எனி லெஃப்ட் ஓவர் குழம்பு இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே வந்து நான் இடியாப்பத்தை இந்த மாதிரி கையில் பிச்சு போட்டு வச்சுருக்கேன். 10 இடியாப்பம் இருக்குது இதில். அதை இந்த மாதிரி கையிலேயே 1க்கு 2 உதுத்து விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த குழம்பை இதில் வந்து சேர்த்துடுறேன். இப்போ இந்த குழம்பு இதில் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இதில் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணியும் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இந்த குழம்பு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இது சூடாகும் போது கொஞ்சம் இலகும், அப்படின்றப்ப கரெக்டாக வரும். உங்ககிட்ட இந்த குழம்பு இல்லைனா முதலே சொன்ன மாதிரி தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இடியாப்பத்தை வந்து கொட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா இது பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நம்ம இது சூடு பண்ணும்போது இந்த குழம்பு நல்லா லிக்விட் ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. இப்போ குழம்பு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த இடியாப்பத்தை இதுக்கு மேலே நல்லா இந்த மாதிரி நம்ம தம் போடுவோம்ல, அந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டு பரப்பி இந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து இதை மெதுவாக இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இடியாப்பமும் குழம்பும் நல்ல சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. தண்ணி பதம் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இல்லாமல். ஸோ நல்லா கலந்து எடுத்துட்டாச்சு. இப்போ ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை இதுக்கு மேலே வந்து பிழிஞ்சு விட்டுடுறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக இடியாப்பம் பிரியாணி பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பார்க்கலாம். நம்ம வீட்டில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் செய்யும்போது கண்டிப்பாக ஒரு மட்டன் குருமாவோ இல்லை சிக்கன் குருமாவோ இல்லை ஒரு வெஜிடபிள் குருமாவோ பக்கத்தில் நம்ம வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக செஞ்சு வச்சுருப்போம். அந்த குருமா வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் டேக்கு கொடுக்கும்போது வாவ், ஏதோ புதுசாக ஒரு டிஷ்ஷை வந்து வீட்டில் செஞ்சுருக்காங்களே அப்படின்னு சூப்பராகவும் சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் பொருள் மீதாமல் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி அதுக்கு மேலே கொஞ்சமாக மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே தம்மில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா அப்படி உதிரியாக சூப்பரான இடியாப்பம் பிரியாணி நம்மளுக்கு ரெடி. ஸோ இந்த இடியாப்பம் பிரியாணி, லெஃப்ட் ஓவர் இடியாப்பம் பிரியாணி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.